வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன் எப்படி நெக்லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பான் நெக். இது ஒரு சிம்பிள் டிசைன். இந்த மாதிரியான ஸ்மால் லீவ்ஸ் கர்வ்ஸ் எல்லாமே எப்படி ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெக்லைனில் டயாலஜி நம்பர் 753 கோல்டு த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறது வந்து நெக்லைனில் உள்ள ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனில் தான் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணுற நீடில் வந்து துலிப் நம்பர் 14. செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 14 யூஸ் பண்ணிக்கிடலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னம்னா நம்பர் 23 and 24 யூஸ் பண்ணிக்கிடணும். நெக்லைனில் இந்த மாதிரி 1 ரோ செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் டபுள் ரோ செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச் கோல்டு டயாலஜி நம்பர் 753லேயே அனதர் 1 ரோ செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் எடுத்து ஆல்ரெடி நம்ம அந்த செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், அது பக்கம் க்ளோஸ்டாகவே செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். எப்படி செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும், எப்படி எண்ட் நாட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும், அப்படி எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறத பார்த்து கற்றுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ப்ராக்டிஸ் ரொம்ப தேவைப்படும். பொறுமையாகவும் இருந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து 1 ரோ நம்ம முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் டபுள் ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு டயாலஜி 753 வச்சு 1 ரோ செயின் ஸ்டிச் பண்ணி நெக்லைன் பக்கம் முடிச்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் இங்கிட்ட இருக்கிற டிசைன்ஸில் செயின் ஸ்டிச் மட்டும் இப்போ அவுட்லைன் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னரில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்வ் டிசைன், லீஃப் டிசைன் இதுக்கு எல்லாமே செயின் ஸ்டிச் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ நான் சிங்கிள் லைன் மட்டும்தான் இப்போ என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன், செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கர்வ் டிசைனில் வந்து சிங்கிளாக மட்டும் கொடுத்தோம் அப்படின்னம்னா மைல்டாக காமிக்கும். அப்படிங்கிறனால அதை டபுள் ரோவாக நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், இந்த செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அப்போ டபுள் ரோவாக கொடுக்காம அந்த செயின் ஸ்டிச் மேலேயே திரும்ப செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கோல்டு த்ரெட் வந்து நல்லா திக்காக காமிக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து செயின் ஸ்டிச் மேலேயே அந்த ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். அந்த கர்வ் டிசைனுக்கு மட்டும் டபுள் டைம் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. லீஃபில் சிங்கிள் லைன் மட்டும் போதும் நமக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நெக்லைனுக்கு நம்ம அவுட்லைன் செயின் ஸ்டிச் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்னரில் அந்த ஸ்மால் லீவ்ஸுக்கு எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சில்க் த்ரெட் வந்து 6 strands ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு அதை டபுளாக நாட் போட்டுக்கோங்க. அப்போ 12 strands ஆஃப் த்ரெட் நமக்கு கிடச்சிக்கணும். இதை லீஃப் டிசைனில் க்ராஸாக ஃபில் பண்ணணும். ஸ்மால் லீஃப் அப்படின்னு இருக்கிறனால கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த லீஃப் டிசைன் வந்து சீக்கிரம் கவர்ட் ஆயிரும், அதாவது ஃபில் ஆயிரும். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சோடைய நேம் வந்து சாட்டின் ஸ்டிச். லீஃபுக்கு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கர்வ் டிசைனில் கார்னரில் சின்னதாக ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நெக்ஸ்ட் அந்த நெக்லைன் பக்கமோ இந்த டயக்ராம் கர்வ் லீஃப் டிசைன் பக்கமோ ஒரு கேப் இருந்துச்சு பாருங்களேன், அதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து லாங்காக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் லாக் செயின் போட்டுட்டு
நம்ம என்ன பண்ணிக்கணும், அடுத்த ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் ஸ்டிச் மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த கேப்பில் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். முடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பேக் நெக் வந்து பான் நெக், அதனால் இந்த டிசைன் வந்து பான் நெக்குக்கு ஏற்றாப்புலையே டயக்ராம் எல்லாம் செட் பண்ணி இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆரியில் ஜிக்ஸாக் செயினும் உங்களுக்கு கிளியராக இப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸ்மால் லீவ்ஸுக்கு எல்லாமே சாட்டின் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத க்ளோஸ் வியூலையும் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் அந்த கர்வ்ஸுக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி இப்போ பேக் நெக் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கும் எப்படி இருக்குங்கிறத இப்போ பாருங்கள். சாரியோடையும் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் சாரீ பாருங்கள். கோல்டு மிக்ஸ்டு வித் பிங்க் கலரில் இருந்துச்சு. அதனால் சில்க் த்ரெட் வந்து இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஆரி ஒர்க் நெக்லைனுக்கு நம்ம பிளெயின் பிங்க் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு சிம்பிள் நெக்லைன் ஆரி எம்ப்ராய்டரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.